ஏன் சாதியை சொல்லி என்ன கிண்டல் பண்ணுவாங்க. இவரை ஜெனரல் அப்படின்னு கூப்பிட்டாரு. எந்த விதமான ஜெனரல்? அவர் அம்பேத்கர் எனும் படையின் ஜெனரல். Caste is not a division of labor. It is a division of laborers. நீ அதான் நானும் அதான் ஏன்டா சும்மா போராடிக்கிட்டு என்று சொல்ற வார்த்தை அது. ஆங்கிலத்தில் சொன்னதுனால காரணம் தெரியவில்லை. சாதி பிரிவினைகள் தான் இந்தியாவின் பலவீனம். சாதிய தடைகள் நீக்கப்பட்ட பின்புதான், பட்டால் இல்லை, அதற்கு பிறகுதான் நாம் ஒரே தேசமாக ஒரே மக்களாக இணைய முடியும். கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய். காப்பிரைட் கிடையாது, யார் வேணா சொல்லுங்க, ஆனால் அந்த பேர் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். ஒடுக்கப்பட்ட மக்களை அரசியல் மயப்படுத்துவது என்பது எளிதான காரியமே அல்ல. அப்படி அரசியல் மயப்படுத்துவர்கள் எல்லாருமே ஆச்சரியத்துக்குரியவர்கள், அற்புதமான மனிதர்கள். அடிக்கடி வரமாட்டார்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரொம்ப ஈஸி. இதே பறை இந்த பாடல் இல்லாமல் போர்க்குரலாக ஒலித்தால் இங்கிருந்து வெளியே போகும்போதே ரத்தம் சிந்த வைக்க முடியும். ஆனால் அவர் எப்பவுமே நான் பார்த்துருக்கேன், இதோ வாய்ப்பு, அரசியலில் உங்கள் கதையை சொல்லணும், எங்களை வாங்க, இது ஆதாயம், இது அரசியல், இது அரசியல், இது ஆதாயம், எது வேணும்னு கேட்டால் அவர் அரசியலை தான் தேர்ந்தெடுக்கிறார். இதில் உங்களுக்கு நிறைய கஷ்டம், அடி விழும். இது சௌகரியம், பணம் கூட கொடுப்போம், கல்யாணம் பண்ணி வைப்போம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னா இதைத்தான் எடுக்கிறார் அவர். அதனால் நான் வியக்கிறேன். ஏன் இப்படி சகோதரன்னு திடீர்னு ஒருத்தர் ஏதோ அரசியல் ஓட்டு இல்லையா? இது 2000 வருஷமாக நடந்துட்டு இருக்கு, இதில் என்ன ஓட்டு? தமிழர்கள் ஓட்டு போட ஆரம்பிச்சது ராஜராஜ காலத்தில் தானே. குடவோலையை கொண்டு வந்தது யார்? அப்போ தான் லேட்டாக ஆரம்பிச்சிருக்கோம், அதனால கொஞ்சம் லேட்டாக வந்து பிடிச்சி உழுக்கிறதுக்கு டைம் ஆகும். அதாவது இந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு சொன்னதுக்கு, வேண்டாம்னு சொன்னதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். திராவிடமணி தானே அவர் பேர், திராவிடமணி, அந்த தொண்டர் கொடுத்த 10 பவுன் சங்கிலி, அதை இவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம பிள்ளை இப்படியா அலைஞ்சிட்டு இருக்கா, அதை வீட்டில் வச்சுக்கிட்டு வரப்போகிற பொண்ணுக்கு ஏதாவது நகை பண்ணி போடலாம் அப்படின்னா தான் அதை போய் அம்மா இது கட்சிக்காரன் கொடுத்தது, கட்சிக்குத்தான் பொண்ணு கொடுத்துருங்கன்னு அதை வாங்கி கட்சியில் போட்டாலே. அப்பவும் இதுவான்னு கேட்டால் அது வேணாம், அதை தூக்கி இதில் போட்டுன்னு போடுறாரு. இது அங்கீகாரமாக இதை ஒரு கட்சியாக வளர்க்குறதுங்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது ஆரம்பித்த எனக்கும் தெரியும். அப்போ அது வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சார். அங்கீகாரம் பெறுவதே கஷ்டங்க. இவெல்லாம் ஒரு ஆளாங்கிறது எத்தனை வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம் நாம. அது பதவி ஆசையில் வரும் கோபமே தவிர அதுக்கும் சாதிக்கும் கூட சம்மந்தம் கிடையாது. ஆனால் ஒன்று என்ன கேட்டாங்க, அரசியல்னா ஒரு எதிரியை முடிவு பண்ணிக்கலன்னா அது அவங்க சொல்கிறது தற்கால சம்பாத்திய அரசியல் பற்றி சொல்கிறாங்க. எனக்கு அரசியல் கடமை, என் தொழில் சினிமா, கோடி கோடியாக சம்பாதிப்பேன், அப்புறம் இதெல்லாம் என்ன பண்ண போகிறேன்னு யோசிச்சா. இவங்க சுவிஸ் பேங்க்கில் வச்சுருக்காங்களே சுவிட்சர்லாந்தில், அந்த பணம்லாம் இவங்க வியாதியஸ்தர்களாக படுத்து கிடக்கும்போது திரும்பி வந்துதான்னு பார்த்தா வரவே இல்லை. அது அவங்க நம்புகிற சொர்க்கம். இந்த சொர்க்கங்கிற மாயை நம்ம ஒரு 4 சதுர அடி நிலம் வாங்கணும்னா புரோக்கர்கிட்ட கேட்பேன், எங்கப்பா இருக்குது, இது இங்கே இருக்குது, ரூட் இருக்கா, ட்ரெயின் இருக்கா பக்கத்தில்,
சாக்கடை வழியே பக்கத்தில் போய் மிதித்து பார்ப்போம், யாருமே பார்க்கல. பார்த்துட்டு வந்து ஒரு புரோக்கர் கூட சொல்லலை நம்மக்கிட்ட. இருக்கிறதா நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குறோம். இதுக்கெல்லாம் போடணும், இந்த சங்கிலி கொடுத்தார அதுதான் சொர்க்கத்துக்கான அட்வான்ஸ். என் படத்தில் வரும், இந்த பாட்டெல்லாம் வரும். இதை உணர்ந்து தான் நான் வந்திருக்கேனே தவிர ஏதோ தப்பி அரசியலில் எங்கே போகணும், தடுமாற்றமாக இருக்க, பிடிக்க ஒரு தோள் வேணும். ஏன் சாதியை சொல்லி என்ன கிண்டல் பண்ணுவாங்க. அதனால என்ன கேட்டாங்க, முதல் எதிரி தேர்ந்தெடுத்துட்டீங்களான்னு. தேர்ந்தெடுத்துட்டேங்க, சாதி தான் என் முதல் எதிரி. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.